இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எங்க பேரு ஐயோ சாய் இது சேர்ப்பில்ல வாய் ட்ரைவர் தான். ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக ஜஃப்னாவில் இருந்து கண்டி பெரதனியா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு வெளிக்கிட்டோம். அங்கே எங்களோட ஸ்டடீஸ் டைம் போக எக்ஸ்ட்ராவாக கிடைச்ச டைமில் பெரதனியா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். ஜஃப்னா டவுனில் இருந்து மார்னிங் 7:30க்கு பஸ் வலிக்கிட்டுச்சு. ஓகே, கேண்டி டவுன் வந்தாச்சு. பஸ்ஸில் ஏறுவோம். விஜிதா நிறைய காசு வச்சிருக்க போல. காசு எடுப்போம். நிறைய காசு வச்சிருக்கிறீங்களா? இதான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல். வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் சாப்பிடல. ஸோ லஞ்ச் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் போவோம்னு சொல்லி வலிக்கிட்டோம். போயிட்டுருக்கும்போது போகிற வழியில் ஒரு பேக் ஹவுஸ் ஒன்று இருந்துச்சுது. ஸோ லைட்டாக சாப்பிடுவோம் ஏதாச்சும் என்று சொல்லிட்டு அந்த பேக் ஹவுஸில் சாப்பிட்டோம். எங்கே போகிறோம் இப்போ? டைம் 6 மணி ஆகுதா? 5:45. குட் மார்னிங். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டே பண்ணி இருக்கிற ஹாஸ்டலின் வெளி வியூ தான் இது. இப்போ லெக்சஸுக்கு போயிட்டுருக்குறோம். 2:30க்கு லெக்சஸ் முடியும். ஸோ அதுக்கு பிறகு தான் இங்கே யூனிவர்சிட்டிக்கே சுற்றி பார்ப்போம்ன்ற ஒரு சின்ன பிளான். கேண்டீன் சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு வடிவன. சாப்பிட்டுட்டு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தோம். சடனாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சுது. மழையும் தூர தொடங்கிட்டுது. We wake, hear the birds and see the sun. ஹாஸ்டலுக்கு போனதுக்கு பிறகு கொஞ்சம் ஹெவி மழையாகவே இருந்துச்சுது. ஸோ மழை கொஞ்சம் குறையட்டும்னு வெயிட் பண்ணினோம். குறைஞ்சதுக்கு பிறகு வெளியால் போய் சுற்றி பார்க்கலாம்ட்டு. We know what we have, let's hold on tight. Found what we're looking for in life. Call
was crazy, but things are finally right. With you and I, the future is bright. கேன்டீன் சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ திரும்ப வந்து ஹாஸ்டலில் கொஞ்சம் ஃபுட் ஓகேயாக இருந்துச்சு. ஸோ அங்கே திரும்ப சாப்பிட்டோம். We don't need no more, even in the hard times. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக அங்கே போகிறோம். சரச்சந்திரா போறோம். சரச்சந்திராவா? மரம் இருந்தது. ஆ நல்லா இருக்குமே நைட்டில் அப்படி ட்ராமா ப்ரோக்ராம்கள் இதெல்லாம் நடக்குது. Side by side and through. No limit to. கேமரா பார்க்குறீங்களா? Oh, well you know what we have, let's hold on tight. Found what we're looking for in life. Call. இவங்கதான் என்னோட பேரு. எங்க பேரு ஐயோ சாய். ஓகே, இவங்க தான் என்னோட டூரிஸ்ட் கைட். இப்போ என்னது அக்பர் பிரிட்ஜ், இதுக்கு என்ன பேரு? இல்லை சரி. இப்போ வந்து சரச்சந்திரா பார்த்தாச்சு. இது பெரதனியா யூனிவர்சிட்டியில உள்ள ஒரு இடம். ஓகே, இவன் ஆல்ரெடி பெரதனியாவில் படிச்சதால இவா மூலமா கேட்டு தெரிஞ்சு கொள்றேன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஸ்பெஷலை சொல்லுங்க. இதுல ஒரே நேரத்துல 1000 பேருக்கு மேல இருந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம். இதுல இரவு நேரங்கள்ல ராமா நடக்கிறது. வந்து பார்த்துருக்கீங்க? ஓ, நான் ஒருக்கா வந்து பார்த்தேன். என்ன ராமா? பேர் மாதிரி நைட் ஃபுல் அப்படியே நடக்கும். நெக்ஸ்ட் எங்க போறது? நெக்ஸ்ட் நாங்க அக்பர் பிரிட்ஜுக்கு போக போறோம். ஓகே, അതിന്റെ വിസിറ്റ് അംശം என்னன்னா கீழே மகாவலி ஓடுது, அதுக்கு மேல பிரிட்ஜ் கட்டியிருக்கு. അതിന്റെ இன்னும் ஒரு மிக முக்கியமான அம்சம் எங்கிட்ட தமிழனால, அது உடுப்புடியை சேர்ந்த துரைராசா பத்மனால கட்டப்பட்ட பிரிட்ஜ். ஒரு இன்ஜினியர். அது அந்த பிரிட்ஜ் ஆர்ட் ஃபேக்கல்டிக்கும் இந்தியன் ஃபேக்கல்டிக்கும் இடையில ரெண்டையும் இணைக்கிறது. பெருசாக பார்த்தீங்களா? ஓகே, சரச்சந்திரா பார்த்துட்டு அக்பர் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக இப்போ நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்குறோம். சுற்றி எங்கே போனாலும் இது முடிகிற மாதிரி இல்லை. எத்தனை ஏக்கர்? 1700 பரப்பு. 1700 பரப்பு. இதுதான் அக்பர் பிரிட்ஜ். இதுக்கு கீழே மகாவலி ஓடிட்டுருக்குது. ஸோ நார்மல் டைமில் தண்ணி நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ மழை பெய்துட்ருக்கிறதால தண்ணி கலங்கி போயிருக்குது. நல்லா இருக்கே, நான் இதுக்குள்ளே இருக்கு. மழை குறைஞ்சி தண்டால. ஓகே, இதோட இந்திய நாள் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே எங்களுக்கு லெக்சர்ஸ் இல்லைன்னு சொல்லி மெயில் வந்துச்சுது. ஸோ கிடைச்ச டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதுதான் ஜக்கா பிரிட்ஜ். ஜக்கான்னு சொல்லி சொன்னால் பேன்னு சொல்லி சொல்லுவாங்க சிங்களத்தில். டெவில் பிரிட்ஜுன்னு சொல்லி சொல்கிறது. சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பயமான இடம் தான் இது.
இதுகளுக்குள்ள எல்லாம் கவனம். ஓ காட், வேணாம். இதுல இருந்து விழுந்து ஸ்லிப் ஆனா கீழே தான். ஓ மை காட். இங்கால இருந்து மகாவலி வருது, இங்காலையும் அப்படியே ஓடிட்டு இருக்குது. இதுக்குள்ளால எல்லாம் விழுந்தா சரி கதை. அவடத்துல கொஞ்சம் இடத்துக்கு அந்த மண் போட்டிருக்கேன்னு. ஓகே. ஐயோ, கீழே பார்க்க தலை சுத்துது. இங்கால வியூ சூப்பரா இருக்கு. ட்ரெயின் வந்தா சிக்னல் போடுவேன் தானே, சவுண்ட் கேட்கும் தானே. ஓகே, நான் கீழே போகணும். இப்போ எல்லாரும் மேல வரத்தான் ஆசைப்படுவாங்க, நீங்க எனக்கு கீழே போகணும்ன்றீங்க. கவுடி மாதிரி நிக்கிறேன். ட்ரெயின் வருதா? வாவ், கிட்ட கிட்ட வேற பயமா இருக்கு. சரியான பயமா இருக்குது. எங்களுக்கு தெரியாதாக்களும் சூசைட் பண்ணிருப்பாங்க. வந்து படிக்கிறோமோ இல்லையோ சுத்தி பார்த்துட்டு போவோம். இதுவும் நான் அதுல வரைக்கு இடையில கண்டதும் ஒரே மாதிரி இருக்கு அந்த ஃபேஸ் கட்டுங்க. வேற போஸ், தலை அங்கால் பக்கம் சரிக்கிறது ஒரு போஸா? முறியுமாமது வடி விளையாடி நான் இந்த மாவலிக குதிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ், சூப்பர் சூப்பர். என்னத்தானே வாவ் பண்ணுது. என்னத்தானே வாவ் சொல்ற ஒரே ஆள் நான் தான். இதுல வச்சு இந்த பிரிட்ஜ்லேயே ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் நின்று பார்க்க. என்ன பண்ணுறீங்க? கொண்டக்கணும். நாங்கள் ஃப்ரெஷ் யூஸ் பண்ண போகிறோம். பப்பாயாய்க்கு வாட்டர்மெலன். ஓகே, ஹவு மச்? இந்த வெயிலுக்கு ஜூஸ் பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நான் எடுக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. இன்னும் ஒரு வெளியே இவ்வளவு கீழே போயிட்டு ஜூஸ். ஒரு ஜூஸ் குடிச்சு முடியல, அதுக்குள்ள அடுத்த ஜூஸ். இது மட்டுமா உங்களோட கிரவுண்ட் இருக்கு? வேறையும் அது உங்க நீட்டுக்கு கிடக்குது. பெரிய கிரவுண்ட், கம்பவுண்ட் கிரவுண்ட். இப்படியா? நான் எப்ப வந்தாலும் இங்க ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, எங்களுக்கு லெக்சர்ஸும் முடிஞ்சதோ, கிடைச்ச ஃப்ரீ டைமில் சுற்றியும் பார்த்துட்டோம். இனி ஜெஃப்னாக்கு வெளிக்கிடலாம்னு சொல்லி வெளிக்கிட்டேன். நானும் பாரன் கூட பாபு என்னையும் அழைத்துச்சு. தெரியுமா அந்த 3ஆம் ஆண்டு புத்தகத்தில் நாங்கள் எங்களோட கொஸ்டலில் விட்டு வெக்கெட் பண்ணி போகிறோம். வெக்கெட் பண்ணி நல்லா இருக்கு. மழை பெய்துட்டே இருந்துச்சுது. அதையும் என்ஜாய் பண்ணிட்டு அந்த சின்ன தூரல் மழையில் நனைஞ்சிட்டே பஸ்ஸுக்காக போயிட்டுருக்குறோம். ஓகே, இப்போ கேண்டி டவுன் வந்துட்டோம். ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன் நாங்கள் பஸ்.
ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி ஜெஃப்னாக்கு வலிக்கிட்டாச்சு.